ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி டே 4 நான் ஆரி ஒர்க் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னால் ரெகுலராக எடுக்க முடியல. ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க தான் வராங்க. அவங்களுமே ரொம்ப லாங்லேருந்து வராங்க. அம்பத்தூர் கிட்டேருந்து வராங்க. ஸோ நான் மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெத்தலை செடி ஓரமாக வந்தால் வெத்தலை பின்பக்கம் இருந்து என்னடா நீட்டுக்கு ஒரு காம்பு இருக்குன்னு பார்த்தா வெத்தலைக்கு முன்னாடி தான் காம்பு இருக்கும், பின்னாடி இப்படி காம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் தான் பார்த்தா இந்த பில்லு பூச்சி அந்த வெத்தலையில் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த பில்லு பூச்சை பார்த்து ரொம்ப பல வருஷம் ஆகுது. தென்னந்தொடப்பு பூச்சி நான் பார்த்துருக்கேன். தென்னந்தொடப்பு மாதிரியே இருக்கும் பூச்சி பார்க்கறதுக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வயல்வெளியில் நிறைய இருக்கும். இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா அது கையில் ரொம்ப கொஞ்சம் கூசுகிற மாதிரி இருக்கும் கையில் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அப்பா போய் பார்த்துட்டு அப்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு லித்திஷை எழுப்பிட்டேன். ஏன்னா 7:30 போல் ஆயிடுச்சு. லித்திஷை எழுப்பி அவனை ப்ரஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையுமே கூட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவங்ககிட்ட கேட்டேன், என்னடா தோசை செய்யலாமா இல்லை இட்லி செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது அவன் கிளாஸ் இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஐயோ, இது என்ன நம்ம டைலாக்காக இருக்கே, நம்ம தான் சின்ன வயசில் இட்லிலாம் கிளாஸ் இட்லி கேட்போம், கிளாஸ் இட்லி நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கேட்டான். இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெய்யை ஊற்றி நம்ம கிளாஸ் இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஊற்றுறேன். இந்த நெய் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம். ரெகுலராக எங்களுக்கு ஒரு அண்ணா தான் எடுத்துகிட்டு வந்து தராங்க. உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த அண்ணா வரும்போது நம்பர் வாங்கி நான் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ இட்லி ஊற்றுறதுக்குள்ளே அவனுக்கு மனசு மாறிடுச்சா என்னன்னு தெரில. எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அம்மா நேத்திக்கு அரைச்சி வச்சுருந்தாங்க மொசு தோசை. சரி, அது ஊற்றி கொடுத்துலாம். குழந்தைக்கு சளியுமே இருக்குது, சளியும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மொசு தோசை ஊற்றிட்டேன். எனக்கு உண்மையாகவே இந்த தோசை ஊற்ற வராது. ஏன்னா கல் லைட்டாக ஹீட் ஆகிட்டாலே ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு வரும். ஸோ மொசு தோசையாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஏன்னா வில்லேஜ் சைடில் இருக்கவங்களும் வில்லேஜ்லேருந்து சென்னையில் இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த மொசு இலை அப்படின்றத தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் மொசு இலைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை குழந்தைங்களுக்கு உரசி அம்மியில் அரைச்சிட்டு அந்த சாறு எடுத்து கொடுத்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி நல்லா கேட்கும். பெரியவங்களுக்குமே ரொம்ப சூப்பராக கேட்கும். அடையுமே சுடுத்துருவாங்க, தோசையும் சுடுத்துருவாங்க. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே வேணாம். உண்மையாக அப்படியே வெறும் தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லித்தீஷ் ரெண்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் இட்லி எடுத்து ஓரம் கட்டிட்டு இல்லை நான் தோசையே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த 4 இயர்ஸ் நான் தினமும் வீடியோ போட்டிருந்தா கூட எனக்கு ஒரு 400 ஃபாலோவர்ஸ் ஆச்சு இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு 4000 ஃபாலோவர்ஸ் ஆச்சு இருந்திருப்பாங்க. ஸோ என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியாது. நான் ரெகுலராக நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அந்த மாதிரி வீடியோ போடணும்னு ஸ்டார்ட் பண்ணோம். வியூஸ் நல்லா போச்சு, ஆனால் ஃபாலோவர்ஸ் வரல எங்களுக்கு. ஆனால் வியூஸ் நல்லாவே போகும். 3K 4K நல்ல வியூ போச்சு. ஸோ நாங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் தான் நான் மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக 1 டே விட்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஓகே, டாட்டா பை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட